குட் மார்னிங்க. உங்களுக்கெல்லாம் எப்படி சண்டே வேலைக்கு போடுகிறது வெறுப்போ, அது மாதிரி ரியல் எஸ்டேட் வந்ததுலேருந்து செவ்வாய்க்கிழமை தான் லீவுன்னு எனக்கு பழகி போச்சு. திடுதிப்புன்னு செவ்வாய்க்கிழமை வேலைக்கு வாடா எனக்கு எப்படி இருக்கும் சொல்லுங்கள். ஏந்துக்கிறதே 8:45 9 மணின்னு இருக்கு. ரொம்ப டயர்டாக இருக்குது. லீவ் போடலான்னு பார்த்தா ஆப் வச்சுருவாங்க, ஒழுங்காக ஆஃபீஸ் வந்துருன்னு சொல்லிட்டாங்க. எங்கள் அம்மாட்ட வேறு வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டேன். இப்போ நான் நாளைக்கு தான் வீட்டுக்கு போகணும். எங்கள் அம்மா வேறு எனக்காக வெயிட் பண்ணணும். எவ்வளோ சோதிக்கிறாங்க பார்த்தீங்களா. நேற்று இந்த கிராப் டாப் போட்டேன். கிராப் டாப் போட்டால் நமக்கு என்ன ஃபீல் இருக்கும்? ஒரு ஹீரோயின் லுக் ஃபீல் இருக்கும் இல்லையா? கிராப் டாப் அழகாக நிற்கிது அப்படின்ட்டு. என் ரூம்மேட்ஸு வின்னீத பூ மாதிரி இருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆக்சுவலாக நானுமே கொஞ்சம் அப்படி தான் இருக்கேன். அப்பா எனக்கு அங்க இருந்து வீட்டுல இருந்து நான்வெஜ் கொண்டு வந்துட்டு இருக்காரு. அதான் நான் கேட்கிறேன். எப்போவுமே ஆஃபீஸ்க்கு வந்து நான் ஃபார்மல்ஸு இல்லை குர்த்தி இதான் போட்டு போவேன். இன்றைக்கி எனக்கு ஆஃப் அதுவுமா வர வைக்கிறது அவங்க தப்பு. அதனால் வந்து நான் இன்றைக்கி ஜீனும் நான் பாருங்கள் நீ வந்து இந்த உட்டி தான் போட போகிறேன். ஏன் இப்படி நான் போகிறேன் அப்படின்னா, லீவில் வர வச்சா நம்ம என்ன மனநிலைமையில் போகிறோன்னு அவங்களுக்கு தெரியணும். அதுக்காக தான் நம்ம தான் இனிமே பறக்குறோம். பீச்சில் வந்து ஏகப்பட்ட வசதிகள் இருக்குது. அதில் ஒரு குறிப்பிட்ட வசதி இங்கே பாருங்க, அவன் இருக்குது நம்மக்கிட்ட. இப்போ மதுரையிலேருந்து எங்களுக்கு வந்து தலைகறி வந்திருக்கு. அந்த தலைகறியை சூடு பண்ணுறதுக்கு தான் இந்த அவன் சூடாக இருக்கு. பார்த்து வை. ஆன் பண்ணு. எத்தனை சென்டிமீட்டர் வைக்கணும் தெரியல. சென்டிமீட்டரா மில்லிமீட்டர்லாம் டக்குன்னு சொல்லுங்க. சென்டிமீட்டர்லாம் இல்லை, டைமர் வை. செல்சியஸ் எத்தனை செல்சியஸ் வைக்கணும்? ஒரு 400 டிகிரி ஃபெரசியஸ்ல வை. அக்கா அட்டி பிடிச்சி தீஞ்சு கருகிறது இல்ல. அதெல்லாம் கருகாது. நம்ம அதுக்குள்ள எடுத்துடலாம். ஒரு 2 நிமிஷம் 10 நிமிஷம் வைக்கவா? இல்ல 5 மினிட்ஸ் வைக்கிறேன். 5 மினிட்ஸ் போதும். ஓகே, நம்ம முடிக்கிறோம். இது ஓகேவா? இத வைக்கணும். இது நாங்க இந்த அவன்ல வந்து கேக்கு குக்கீஸ் செய்யலாம்னு இருக்கோம் இன்னைக்கு நைட்டு. கருகுமா ஏங்க, நம்ம இன்னைக்கு தான் சுடுதண்ணி வைக்கவே கத்துருக்கோம். நாங்க சுடுதண்ணி வைக்க கத்து முடிச்சு நாங்க இன்னைக்கு கேக்கு பிஸ்கெட்லாம் செய்யறது. இதுல கோதுமை பிஸ்கெட். ஆமா, வாடன் பாருங்க. வாடனே எப்படி இருந்தா நாங்க எப்படி இருப்போம்? இந்த காஸ்டியூம்ல தான் நான் போவேன் இன்னைக்கு. என்ன கேக்குறாங்கன்னு பாக்குறேன். அப்புறம் நம்ம நார்மலா இதுக்கு இந்த ஷூஸ் தான் பேர் பண்ண போறேன். நான் ஃபார்மல் ஷூஸ் போடுவேன் இல்லை, ஸோ இதுக்கு இந்த ஷூஸ் பேர் பண்ண போறேன். அவ்வளோதான் நம்ம ரெடி ஆகிட்டோம். குட்டி இல்லைங்க, ஹூட்டி. ஓகே, கிளம்பியாச்சு. இன்னைக்கு நம்ம கேன்டீனில் உப்புமா. ஸோ அதனால நம்ம பெட்டர் சேட்டா கடைக்கு போயிட்டு ஒரு அவகேடோ ஜூஸ் குடிச்சிட்டு கிளம்பிடலாம். சேட்டா எனக்கு ஸ்பெஷல் அவகேடோ. பர்ஃப்யூம் நான் போடுறது இல்லையே. கண்டுபிடிச்சிட்டாங்க. ஐயோ, லீவ் நாளில் கூட ஆஃபீஸ் வர வைக்கிறாங்களே, எவ்வளோ காண்டு தெரியுமா? உள்ளே பேச முடியாது, அதனால் வாஷ்ரூமில் வந்து பேசுகிறேன். ரொம்பவே ப்ரெஷரான டே இன்னைக்கு. பட் எண்ட் ஆஃப் த டே எவ்வளோ ப்ரெஷர் நம்ம லைஃப்பில் இருந்தாலும் we have to reconsider ourselves because நமக்கு நம்ம மட்டும்தானே. ஸோ எண்ட் ஆஃப் த டே உங்களோட டே எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸாக போனாலும் சரி, நீங்கள் வந்து உங்களுக்குன்னு ஒரு டைம் எடுத்துக்கணும். எல்லா ஸ்ட்ரெஸ்ஸையும் தூக்கி குப்பையில் போடுங்க. எனக்கு 1008 டென்ஷன். வீடு, ஃபேமிலி, ப்ளஸ் வந்து ஒர்க்கு, சேலு, என் டிஎல், இவ்வளோ தலைவலியில். பட் ஐ ஹாவ் சம்திங் எனக்குன்னு ஒரு டைம் இருக்குன்னா அது இந்த கேமரா தான். ஸோ ஐ வில் பி ஹாப்பி நவ். அண்ட் இந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் குறையுது. மேபி உங்களுக்கும் ஒர்க் அவுட் ஆகும். ஸோ மேக் யுவர் ஓன் டைம் ஃபார் யுவர் செல்ஃப். நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம். பாய்.